ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க. இன்றைக்கி ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. நிறைய தொடர்ந்து செய்கிற சகோதரிகளுக்கெல்லாம் இதை பற்றி தெரியும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டோம். புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியல, இல்லை நாங்களும் கூட இதில் பெயர்கள் கொடுக்கணும், இது என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதுலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நான் சொல்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜியம்மா வணக்கம்மா. நான் சிங்கப்பூர்லேருந்து இளமதி பேசுகிறேன். நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நீங்கள் அதை பார்த்தீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லும்போது அந்த வராகி அம்மன்கிட்டயே பேசுகிற மாதிரி நினச்சி தான் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு மெசேஜ் போடுவேன். அது எனக்கு எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. நான் நினச்ச மாதிரியே என் பையனுக்கு முதல்ல பள்ளிக்கூடத்தில் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்கூலில் இடம் கிடைக்காம ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய இடத்துல பள்ளிக்கூடம் கிடைச்சிது. ரொம்ப சிரமமான ஒரு பள்ளிக்கூடம். ரொம்ப தூரம் போகணும், குழந்தையால் எழுந்திருக்க முடியாது. இங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான். நம்ம ஊர் மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது. இப்படி கிடைச்சிருச்சேன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்பீல் பண்ணோம். எங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் நினச்ச மாதிரியே ஸ்கூல் கிடச்சிருச்சு. அதை தான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப நன்றி அம்மா, தேங்க்யூ. அதே மாதிரி நீங்கள் அந்த சித்தர் குறிப்புகள்லாம் போடுறீங்க இல்லையா, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுவும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. தேங்க்ஸ்மா. நன்றி சகோதரி, நன்றி. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். இவங்களோட மெசேஜ் என்னென்னா, சகோதரி சிங்கப்பூரை சேர்ந்தவங்க. அவங்க குழந்தைக்கு ஸ்கூல் கொஞ்சம் லாங்கில் கிடச்சிருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், கடவுளை நம்புங்க, அது போதும். இன்றைக்கி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் வராகி அம்மனோட படத்துக்கு மாங்கல்யம் போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த தாலி கயிறு மாதிரி ஃபோட்டோவுக்கு அம்மாவோட ஃபோட்டோவுக்கு போட்டிருக்காங்க. அதில் விரலி மஞ்சள் கட்டி போட்டிருக்காங்க. அதில் அம்மாவோட முகம் எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே இப்போ பாருங்கள். இங்கே பாருங்கள், அவங்க கையில் பிடிச்சி அதை காமிச்சிருக்காங்க. அந்த மாங்கல்யத்தில் அந்த மஞ்சளில் அம்மாவோட முகம் தெரிஞ்சிருக்குன்னு கையில் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த விரலி மஞ்சள், சாதாரணமாக கட்டியிருந்த விரலி மஞ்சள், 2 கண், அந்த வாயெல்லாம் அப்படியே வராகியனையோட முகம், அந்த வராக ரூபத்தை கொண்டு விரலி மஞ்சளை காமிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணியிருக்கேன்னா இது இன்னும் கூட கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தோன்னே அந்த முகம் அப்படியே இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ அந்த கண் நல்லாவே உங்களுக்கு தெரியும். 2 கண், அந்த மூக்கெல்லாம் அப்படியே எடுத்து வச்ச மாதிரி அந்த வாயெல்லாம் அப்படியே இருக்குது. பார்க்கும்போது வராகியனோட உருவம் இந்த விரலி மஞ்சள் அப்படியே பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உங்களுக்கும் இது வராகியனோட முகம்தான் அப்படிங்கிறத ஃபீல் ஆச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி சங்கடகர சதுர்த்திங்க. சங்கடகர சதுர்த்தினாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், விநாயகரோட வழிபாடு. சங்கடங்களை தீர்க்கக்கூடியது இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நமக்கு நிறைய சங்கடங்கள், ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்படா இந்த ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் பதில் கிடைக்கும், நமக்கு எப்போ ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் பல விஷயங்களை தேடி நம்ம அலைஞ்சிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஏதாவது ஒன்று டக்குன்னு கிளிக் ஆகும்போது நம்ம மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகும். அதே போல் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி மனசார நம்பி இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் என்ன ஒன்று தொடங்கினாலுமே அந்த சங்கடங்கள் தீரணும்னு நினச்சி நீங்கள் தொடங்கிட்டீங்கனாலே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவார் நம்ம விநாயகர். அத்தனை ஒரு சக்தி இந்த நாளுக்கு வந்திருக்கு. அதே போல் இந்த வழிபாடு சங்கடகர சதுர்த்திங்கிறதே ஈவினிங் டைம் செய்கிறதுங்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மாலை நேரம் செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். மாலை நேர வழிபாடு தான் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வீட்டிலேருந்து செய்யக்கூடிய இந்த விஷயத்துக்கு நமக்கு என்ன இருந்தால் நம்ம இந்த வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மண் அகல் விளக்கு கண்டிப்பாக அதில் தான் செய்யணும். சில பேர் வீட்டில் காமாட்சி அம்மன் தீபம்லாம் வச்சுருப்பீங்க. அது எப்பவும் போல் நீங்கள் பூஜையில் பயன்படுத்தும் போது பண்ணிக்கலாம். பட் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சோ ஒரு விஷயம் சரியாகும்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அகல் விளக்கு வச்சு செய்கிறதுங்கிறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கிற கருப்பட்டி,
இது வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்காது. கருப்பட்டி நம்ம வீடுகளில் பயன்படுத்துவோம். நாட்டு மருந்து கடைகளில், எல்லா மளிகை கடைகள்லையும் வந்து இந்த கருப்பட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த கருப்பட்டி வாங்கி நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த கருப்பட்டி கிடைக்காதவங்க, அதாவது இந்த மாதிரி முழுசாக கிடைக்காதவங்க பவுட்ரு ஃபார்மேட்டில் தான் எங்களுக்கு கிடைக்கிது. ஏன்னா வெளிநாட்டில் இருந்து பார்க்குறவங்கலாம் கூட இருக்கீங்க, எங்களுக்கு வந்து இங்கே பவுட்ரு ஃபார்மேட்டில் தான் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைச்சாலும் கூட நீங்கள் வாங்கி வச்சு பயன்படுத்தலாம். ஒன்றா கட்டியாக வாங்குங்க, இல்லை பவுட்ரு ஃபார்மேட்டில் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் வீட்டில் இருக்க அகல் விளக்கு எடுத்துட்டீங்க. இதை வந்து எந்த டைமிங் வந்து வைக்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஈவினிங் 6 o'clock மேலே ராத்திரி 11 மணி வரை இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்யலாம். அதே போல் நல்லெண்ணெய் கூட பயன்படுத்தலாம், இல்லை நெய், ஏதோ ஒன்று உங்களுக்கு எது சௌரியப்படுமோ அதை மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம இதில் செய்ய போகிற விஷயம் என்னென்னா, இந்த கருப்பட்டி வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த கருப்பட்டியை நல்லா தட்டி பவுடர் ஃபார்மேட்டில் நல்லா தட்டி தூள் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது நீண்ட நாள் நடக்காமல் இருக்கிற காரியமெல்லாம் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயமே நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்படிங்கும் போது இந்த தீபத்தை 20 நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சா போதும். அதிகபட்சம் 20 நிமிஷம் இந்த தீபம் வந்துட்டு நீங்கள் வச்சாலே போதும். அந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஏதோ ஒன்று பயன்படுத்துவீங்கள்ல, அந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் தட்டி வச்ச அந்த கருப்பட்டி தூளை சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த தீபம் வைக்கணும். அப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா, நீண்ட நாள் தீர்க்க முடியாத எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அப்படியே அதை சரியாக்கி கொடுப்பார் விநாயகர்ன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகத்துவம் இதில் இருக்குங்க. நிறைய விஷயம் இருக்குது. இதை வந்து 2 விதமாக வந்து நீங்கள் பண்ணலாம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் டைம் வழிபாடு நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். சிலர் வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு வந்து பண்ணுவாங்க. பிரம்ம முகூர்த்த வழிபாடுங்கிறது ஒரு மண்டலம் வர வேண்டிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. காலையில் 3:30 to 4:30 அந்த டைமிங்கில் இதே மாதிரி இந்த கருப்பட்டி கலந்து, கருப்பட்டி தீபம்னு இதை சொல்லுவாங்க, அந்த கருப்பட்டி தூளை கலந்து இந்த தீபம் வந்து 20 நிமிஷம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிறதுங்கிறது, நீங்கள் எந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு விட்டீங்களோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி ஜஸ்ட்டு டெஸ்ட்டு வேணாலும் பண்ணி பாருங்கள். ஒரு மண்டலத்துக்குள்ளே அதுக்குண்டான ஒரு விஷயங்கிறது கன்ஃபார்மாக வந்து நடந்துருங்க. அத்தனை ஒரு சக்தி வந்து இதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் செய்யும் போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அந்த பீரியட்ஸ் டைம்லாம் வந்து செய்ய முடியாது. உங்களுக்காக வேண்டி வீட்டில் இருக்க வேறு யாராவது கூட செய்ய சொல்லுங்கள். ஏன்னா உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலைக்காக வேண்டி செய்யாமல் இருக்க வேண்டாம். அம்மாவோ அப்போவோ வேறு யாராவது கூட செய்யலாம். சரிங்களா? அந்த டைமிங்கில் தீபம் வைக்கும் போது நம்ம சுத்தமாக வைக்கணும். அதற்கப்புறம் கூட நீங்கள் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த டைமில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். சிலர் வந்து வேண்டுதலாக நீங்கள் அந்த டைமிங், நாங்கள் அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிக்கிறவது அதை சாப்பிட மாட்டேன்னு வேண்டிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது இன்னும் நல்லது. ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம தவிர்க்கிறதுங்கிறது இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அதே போல் அந்த தீபம் வைக்கிற அந்த 20 நிமிஷமும் இது விநாயகரோட சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தையும் அந்த 20 நிமிஷத்தில் உன்னால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் க்ரீம் க்ரீம், இந்த மந்திரத்தை ஒரு வரி மந்திரம். இதை 20 நிமிஷம் வந்துட்டு எவ்வளவு முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நம்ம நினைக்கிற விஷயம் அப்படியே நடக்குங்க. இது 2 விதமாக இருக்கிறனால, ஒன்றா பிரம்ம முகூர்த்த வழிபாடு நீங்கள் பண்ணுறவங்க ஒரு மண்டலம் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை ஈவினிங் டைம் நீங்கள் மாலை நேரம் 6 மணிக்கு மேலே, நான் சொன்னேன் இல்லைங்களா, 6 to 11க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் தீபம் வைக்கலாம். அப்படி செய்கிறவங்க கூட 48 நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கு வேண்டிட்டு நீங்கள் தாராளமாக இந்த விஷயம் வந்து செய்யலாம். இதை நீங்கள் கோவிலில் போயும் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? இவ்வளவு தான் இந்த விஷயம். ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடந்துருங்க. நல்ல ஒரு விஷயம் சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தியில் தொடங்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த நாளுக்கு சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை உடைச்செறியக்கூடியது. அந்த நாளுக்குன்னு ஒரு சக்தி இருக்க போய் தான் அந்த நாளுக்கு வந்து செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குங்கிறத நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.